நண்பர்களே, சிலர் இந்த உலகில் பிறக்கிறார்கள். அவர்கள் வாழ்வின் முதல் மூச்சு முதல் கடைசி மூச்சு வரை பிறருக்காகவே துடிப்பார்கள். அவர்களின் சிரிப்பில் அன்பும், அவர்களின் கண்ணீரில் தியாகமும், அவர்களின் வாழ்க்கையில் நேர்மையும் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்டவர் தான் நம் கேப்டன் விஜயகாந்த் சார். திரையுலகில் ஒரு வீரன், மக்களிடையே ஒரு சகோதரன், அரசியலில் ஒரு நியாயத்தின் குரல். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதநேயம் என்ற பெயரால் வாழ்ந்தவர். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் அழகர்சாமி மற்றும் ஆண்டாள் தம்பதியருக்கு பிறந்தவர். உண்மையான பெயர் விஜயராஜ். சாதாரண வாழ்க்கை, குறைந்த வசதி, ஆனால் பெரும் கனவுகளோட வளர்ந்தார். சிறுவயதில் அண்டை வீட்டாரிடம் நல்ல மனசோட, உதவி செய்யும் குணத்தோட அனைவரையும் கவர்ந்தார். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த இவர் சட்டம் ஒரு இருட்டரை, வைதேகி காத்திருந்தாள், அம்மன் கோவில் கிழக்கே, ஊமை விழிகள், செந்தூர பூவே, புலன் விசாரணை, சத்திரியன், சின்ன கவுண்டர், வானத்தை போல, ரமணா போன்ற படங்களில் அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்கள் தமிழ் மக்களின் வீர உணர்வையும் பண்பையும் உயர்த்தின. தனது திரைவாழ்வை மக்களின் மனதில் நியாயமும் நீதியும் நிறைந்த ஹீரோவின் உருவமாக பதித்தார். கேப்டன் என்ற பெயர் அது வெறும் சினிமா பட்டம் அல்ல, மக்களின் அன்பும் மரியாதையும் ஒருங்கே சேர்ந்த அங்கீகாரம். இயற்கை பேரிடர்கள் நேர்ந்த போது, வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம் எதுவாக இருந்தாலும் அரசாங்க உதவிக்கு காத்திருக்காமல் தன் சொந்த செலவில் நிவாரணப் பொருட்கள், உணவு, குடிநீர், மருத்துவ உதவிகளை மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கினார். ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் தானம், பல கிராமங்களுக்கு குடிநீர் வசதி, அனாதை இல்லங்களுக்கு நிதியுதவி இவையெல்லாம் கேமரா பார்வை இல்லாமல் அமைதியாக வழங்கினார். 2000 தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நடிகர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்காக ஓய்வூதிய திட்டம், மருத்துவ காப்பீடு போன்ற பல நலத்திட்டங்களை தொடங்கினார். 2005 அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை தொடங்கினார். அரசியலில் மக்களின் நலனை நோக்கி மிகச்சிறிய காலத்தில் 2011 எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழக அரசியலில் வித்தியாசமான தடம் பதித்தார். சட்டமன்றத்தில் மக்களின் குரலை உரக்கச் சொன்னார். எந்த பிரச்சனையையும் அஞ்சாமல் வெளிப்படையாக கூறும் துணிச்சலான தலைவராக இருந்தார். இவர் அரசியல் வாழ்க்கையில ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாமல் நேர்மையான தலைவராக நின்றது மிகப்பெரிய சாதனை. இது அரசியலில் அரிதான பெருமை. எந்த மதம், ஜாதி, இன பேதமும் இன்றி அனைவரையும் தன் குடும்பமாக கருதி அன்பு காட்டினார். பட்டினி கிடக்கும் மக்களுக்காக அவர் செய்த உதவிகள் இன்று கூட மக்கள் மனதில் உயிரோடு இருக்கின்றன. அவரது வாழ்க்கை முழுவதும் பணம், அதிகாரம், பதவி எதற்காகவும் அல்ல, ஒரே குறிக்கோள், என் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 2023 டிசம்பர் 28ஆம் தேதி காலை சென்னை எம்ஐஓட் மருத்துவமனையில் சுவாச குழாய் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடுமையான நிமோனியா காரணமாக அவர் காலமானார். கடந்த சில ஆண்டுகளாக உடல்நல பிரச்சனைகள், தைராய்டு, நீரிழிவு, கல்லீரல் தொடர்பான சவால்கள் இருந்த போதிலும் மக்களை சந்திக்கும் போது முகத்தில் எப்போதும் பாசமுள்ள புன்னகையே இருந்தது. அவரது மறைவுக்கு அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகள் கலை நிகழ்ச்சிகளை ரத்து செய்து அவருக்கு மரியாதையான அஞ்சலி செலுத்தின. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது கண்களில் நீருடன் இறுதி அஞ்சலிக்காக வந்தனர். அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. துப்பாக்கி செல்யூட், மௌன அஞ்சலி, புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்று பொறிக்கப்பட்ட சந்தன கட்டிலில் அவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவரின் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டு செல்லும் குடும்பத்தினர், மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தற்போது DMDK பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று அவரது அரசியல் கனவுகளை முன்னெடுத்து வருகிறார். மற்றும் மகன்கள் விஜயபிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் தந்தையின் பெயரையும் அவர் காட்டிய சேவை பாதையையும் பெருமையுடன் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவரது உதவி மனப்பாங்கு, அவரது நேர்மை, அவரது அன்பு, அவரது வீரத்தன்மை அப்படின்றும் தமிழர்களின் இதயத்தில் நிலைத்திருக்கும். வாழ்ந்தார் ஒரு வீரர், வாழ்கிறார் ஒரு வரலாறு. இதயம் கனிந்து நம் கேப்டனுக்கு ஒரு மனமார்ந்த மரியாதையுடனான வீர வணக்கம்.